ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற பிரியாணி தாங்க. சிக்கன் பிரியாணி கொஞ்சமாக ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு இப்போ ஆயிலும் நெய்யும் சேர்த்து 250 ml வர மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நெய் விட்டாச்சு, அதே அளவு நம்ம ஆயிலும் சேர்த்துக்குவோம். நெய்யும் ஆயிலும் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் பெருசாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸாக 2 சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு பொன்னிறமாக வந்து வதங்குச்சுன்னா தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும், சாதம் வந்து கெட்டும் போகாது. இப்போ இது கூட சின்ன வெங்காயம்னு ஒரு 5-6 உரித்து 1-2 அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பேஸ்ட்டு வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்குவோம். அதே அளவு பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு 3ஐயும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 4 கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4-5 போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா கீராமல் அப்படியே தான் போட்டிருக்கேன். மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். காரம் வந்து மீடியமாக இருக்கும். மீடியமாக இருந்தாலே போதும், அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும். ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பாடு சாப்பிட முடியாது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1/2 kg சிக்கனை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தயிர் வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சுருவோம். மசாலா வந்து ரெடி ஆகட்டும். இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த படியில் தான் நான் 1.5 படி அரிசி எடுத்திருக்கேன். மசாலே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால நம்ம 1.5 படிக்கு 3 படி தண்ணியை ஊற்றாமல் அரைப்படியாக கம்மியாக 2.5 படியாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும் மசாலா. நம்ம சாப்பாடு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே சீரக சம்பா அரிசியை ஒரு 1/2 kg நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் இப்போ 4-5 டைம் நல்லா கழுவிட்டு இப்போ நல்லா மசாலா கொதித்ததும் அது கூட நம்ம சேர்த்துக்குவோம். நீங்களும் என்ன பண்ணுங்கள், சாப்பாடு நீங்கள் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. அரிசி நல்லா ஊறிச்சினா தான் உங்களுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும். இப்போ அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ லெமன் மட்டும் ஊற்றினோம்னா நமக்கு சாப்பாடு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ
சாப்பாடு இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கிளறி விட்டுக்கலாம். இந்த பதத்திலே நம்ம வந்து லெமன் ஒரு ஆஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் சாறு விட்டுக்குங்க. விட்டுட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஈவனாக பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. சாப்பாடு வந்து இப்போ நல்லா முக்காப்பதம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தம்மில் விட்டுருவோம். சாப்பாட்டை நல்லா ஈவனாக பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுக்குங்க. ஒரு வாழை இலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாழை இலையை நல்லா மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம தம்மில் விட்டுடலாம். தம்மில் விடுறதுக்கு நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சாப்பாடு சட்டியை எடுத்து வச்சுட்டுவோம். வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து தோசைக்கல் நல்லா சூடானதும் அதே தோசைக்கல்லில் அப்படியே கடாய் மேலே தூக்கி வச்சுடுங்க. அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நமக்கு டேஸ்ட்டான சுவையான ருசியான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.